சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்காரங்க ரகசியமாக எடுத்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் இருந்தாலுமே எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அதனை யாருக்கும் தெரியாமல் எடுக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் எடுத்த சில விஷயங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவோ ஆரம்பித்திருக்கும். குடும்பத்தின் நலனுக்காக ஒரு முடிவை முன்கூட்டியே சொல்லாமல் நீங்கள் எடுத்திருக்கலாம். அது உங்களுடைய திருமண விஷயங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பண விஷயங்களாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் சொத்துக்கள் வாங்க வேண்டும், வீடு மனைகள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் சேர்த்து வைத்த ஒரு பணம் விஷயமாக கூட இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் குடும்பத்தில் சொல்லாமல் அவங்களுக்கு ரகசியமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து சில முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்தது உண்டு. ஆனாலும் பின்னர் அது தெரிந்த போது ஏன் எங்களிடம் நீ ஆலோசிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்திருக்கும். உண்மையில் நல்ல எண்ணத்தில் எடுத்த முடிவுகள் கூட நம்பிக்கை பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? சிம்மம் ராசிக்கு 8ஆம் வீடான மறைவுஸ்தானத்தின் அதிபதியோ அல்லது ராகுவோ வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் குடும்பத்தின் நலனுக்காக என்று நினைத்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எடுத்த அந்த அதிரடி முடிவுகள், அது பண முதலீடோ அல்லது உறவினர்களுக்குள் செய்த உதவியோ இப்போது பெரிய ஒரு சிக்கலிலும் நஷ்டத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் விட்டுவிடும். அதனை நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாகவே அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டும் அது உங்களை கஷ்டத்திற்கும் ஆளாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உண்மை வெளிவரும் போது எங்களிடம் ஏன் மறைத்தீர்கள் என்ற ஒரு கேள்விகள் உங்களின் முன்னால் இன்னும் நின்று கொண்டு உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இன்னும் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கம்பீரத்திற்கு இது பெரிய ஒரு அடியாகவே இதுவரைக்கும் இருக்கும். நீங்கள் செய்த தவறை ஈகோ பார்க்காமல் ஒப்புக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு நிதி சார்ந்த முடிவையும் குடும்பத்தினரின் ஒப்புதலோடு மட்டுமே நீங்கள் எடுப்பதாக உறுதி கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதையும் நீங்கள் மட்டும் தனியாக எடுத்தீர்கள் என்றால் அது நல்ல முடிவாகவே இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னிடம் கேட்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை கூறி தேவையில்லாத மனக்குழப்பத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். அடுத்ததா உறவினர்கள் முன்னிலையில் ஒரு வாக்குவாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான வீரியஸ்தானமும் 4ஆம் வீடான பந்து ஜனஸ்தானமும் அசுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வரும் பொழுது குடும்பத்தின் உள் விவகாரங்கள் அல்லது சொத்து தகராறுகள், வெளியாட்கள் அல்லது தூரத்து உறவினர்கள் முன்னிலையில் ஒரு பெரிய வாக்குவாதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடிக்கப்பட்டது. அதனை நீங்கள் காது கொடுத்து கேட்கும் பொழுதே பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியது. உங்களின் கோபமும் குரல் வளமும் எல்லை மீறுவதால் உங்களை பற்றி உறவினர்கள் மத்தியில் தவறான ஒரு பிம்பங்கள் இதுவரைக்கும் உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். சிம்மம் ராசியினருக்கு ஊருக்குள் நல்ல ஒரு பெயர் இருப்பது மிகவும் முக்கியம். ஆனாலும் இந்த ஒரு சம்பவம் உங்களுடைய கௌரவத்திற்கு சற்று ஒரு இழுக்கையை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். வீட்டு பிரச்சனைகளை 4 சுவற்றுக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு விஷயத்தின் மூலம் நீங்கள் அறிந்தும் புரிந்தும் கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். வீட்டுக்குள்ள நடப்பதை நம்ம வெளியில் போய் பேசக்கூடாது. வெளியில் போய் பேசினால் அது நம்முடைய மரியாதையும் மானத்தையுமே போக வைத்துவிடும். நம்முடைய குடும்பத்தையும் யாரையுமே மதிக்காத ஒரு சூழலையும் நமக்குள்ள தேடி கொடுத்துவிடும் என்றும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உறவினர்கள் முன்னிலையில் இப்போதும் நிதானத்தையும் புன்னகையையுமே கையாளுவதை இந்த ஒரு சிம்மத்தின் ஒரு பலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே எது செய்தாலும் அதனை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்று மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்துக் கொள்வது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் பொறுமையில்லாமல் எடுத்த காரியங்கள் அனைத்துமே இதுவரைக்கும் பிரச்சனைகளையும்
தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தை உங்கள் மீது கூட நம்ம எடுத்த காரியம் சரியாக போகுமா என்று உங்கள் மீது ஒரு சந்தேகத்தையே உங்களுடைய காரியங்கள் அவசரமாக எடுத்த காரியங்கள் உங்கள் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்குவது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவமானத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க புதிய புதிய முயற்சிகளையும் புதிய முதலீடுகளையும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தவிர்த்து கொள்வதே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானத்தை நீங்கள் அவசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரில் இருப்பவர்களை உங்களை கேவலமாகவோ உங்களை சண்டை இழுப்பது போல பேசினாலும் காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் கணித்து அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாயை அவர்கள் உங்களுடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை வர வைக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த மாதிரி அவர்கள் பேசுவார்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய மனிதன் போல நடந்து கொள்வது உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்பட்டால் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். பணம் பணம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள் அலைந்தால் மட்டும் போதாது, அந்த ஒரு பணத்தை செலவழிக்கவும் தெரிய வேண்டும். அதனை யாருக்கு செலவழிக்கிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளவும் வேண்டும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வியாபாரம் விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக, அது ரொம்ப பழகிய நபர்களாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருப்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதே போல பழைய காயங்கள் இல்லாமல் உங்களுடைய மனதை விட்டும் உங்களை விட்டும் மறையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. பல ஆண்டுகளாக மனதில் இருந்த வேதனைகளும் ஏமாற்றங்களும் மற்றும் வருத்தங்கள் மெதுவாக உங்களை விட்டு குறைந்து போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை காயப்படுத்திய சம்பவங்களை நினைத்தாலும் முன்பு போல் வலி என்பது ஏற்படாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். மனதிற்கு புதிய அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இந்த ஒரு காலம் உணர்ச்சி ரீதியாக குணமடிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்கும். மனோகாரகன் சந்திரனும் ஆன்மகாரகன் சூரியனும் சுப கத்தரி யோகத்தில் சஞ்சரிப்பதால் உங்களை இத்தனை காலம் தூங்கவிடாமல் வதக்கிய கடந்த கால அவமானங்களும் துரோகங்களும் மற்றும் ஆறாத மனக்காயங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து முழுமையாக மறையக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அவற்றுக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு விஷயத்தின் மூலம் நீங்கள் அறிந்தும் புரிந்தும் கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். வீட்டுக்குள்ள நடப்பதை நம்ம வெளியில் போய் பேசக்கூடாது. வெளியில் போய் பேசினால் அது நம்முடைய மரியாதையும் மானத்தையுமே போக வைத்துவிடும். நம்முடைய குடும்பத்தையும் யாரையுமே மதிக்காத ஒரு சூழலையும் நமக்குள்ள தேடி கொடுத்துவிடும். என்றும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உறவினர்கள் முன்னிலையில் இப்போதும் நிதானத்தையும் புன்னகையையுமே கையாளுவதை இந்த ஒரு சிம்மத்தின் ஒரு பலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே எது செய்தாலும் அதனை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்று மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்துக் கொள்வது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் பொறுமையில்லாமல் எடுத்த காரியங்கள் அனைத்துமே இதுவரைக்கும் பிரச்சனைகளையும்
தேவையில்லாத மனக்குழப்பத்தையும், ஒரு சந்தேகத்தை உங்கள் மீது கூட நம்ம எடுத்த காரியம் சரியாக போகுமா என்று உங்கள் மீது ஒரு சந்தேகத்தையே உங்களுடைய காரியங்கள் அவசரமாக எடுத்த காரியங்கள் உங்கள் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்குவது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவமானத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க புதிய புதிய முயற்சிகளையும் புதிய முதலீடுகளையும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தவிர்த்து கொள்வதே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானத்தை நீங்கள் அவசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரில் இருப்பவர்களை உங்களை கேவலமாகவோ உங்களை சண்டை இழுப்பது போல பேசினாலும் காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் கணித்து அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாயை அவர்கள் உங்களுடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை வர வைக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த மாதிரி அவர்கள் பேசுவார்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய மனிதன் போல நடந்து கொள்வது உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்பட்டால் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். பணம் பணம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள் அலைந்தால் மட்டும் போதாது, அந்த ஒரு பணத்தை செலவழிக்கவும் தெரிய வேண்டும். அதனை யாருக்கு செலவழிக்கிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளவும் வேண்டும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வியாபாரம் விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக, அது ரொம்ப பழகிய நபர்களாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருப்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதே போல பழைய காயங்கள் இல்லாமல் உங்களுடைய மனதை விட்டும் உங்களை விட்டும் மறையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. பல ஆண்டுகளாக மனதில் இருந்த வேதனைகளும் ஏமாற்றங்களும் மற்றும் வருத்தங்கள் மெதுவாக உங்களை விட்டு குறைந்து போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை காயப்படுத்திய சம்பவங்களை நினைத்தாலும் முன்பு போல் வலி என்பது ஏற்படவே ஏற்படாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். மனதிற்கு புதிய அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இந்த ஒரு காலம் உணர்ச்சி ரீதியாக குணமடிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்கும். மனோகாரகன் சந்திரனும் ஆன்மகாரகன் சூரியனும் சுப கத்தரி யோகத்தில் சஞ்சரிப்பதால் உங்களை இத்தனை காலம் தூங்கவிடாமல் வதக்கிய கடந்த கால அவமானங்களும் துரோகங்களும் மற்றும் ஆறாத மனக்காயங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து முழுமையாக மறையக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம்